ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அளவற்ற உம்முடைய கிருபைகளை நினைத்துமை துதிக்கிறோம். இயேசுவே நன்றி. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களே வாசம் பண்ணுகிறார். எனவே உங்களுக்குள் இருக்கிற இயேசு அவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் சொல்லுங்கள், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த இயேசு என் மேய்ப்பராக இருக்கிறார். எனவே எனக்கு குறைவில்லை. அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் உங்களை விட்டுகிறவர். அப்படிப்பட்ட அற்புதமான ஆண்டவரே இயேசு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண இருள் எல்லாம் விலகுவதற்காக ஸ்தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர் என்று சொல்லுங்கள். தேவரீர் இயேசுவே நீர் என்னோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னை ரட்சிப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். பலவைகள்லாம் மாறினதுக்காக ஸ்தோத்திரம். என்னை புதிதாக்குவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்பை என்னை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து களி கூறட்டும். சொல்லுங்கள், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகள் அவருடைய உள்ளத்தில் உள்ள அந்த வேதனைகளை மாற்றுவீராக. அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்க ஆண்டவரே நீர் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே நீர்களை ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா. அவர் உலையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர். அவர் நம்மை எடுத்திருக்கிறார். சொல்லுங்கள், இயேசுவே என்னை தூக்கினதுக்காக நன்றி. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறவர். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இனி ஹல்லேலூயா அந்த தீங்கை காண்பதில்லை. அந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று யாபேஸ் ஜெபித்தது போல நீங்கள் வாயில் திறந்து கேளுங்கள். ஆண்டவரே, இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்த வேண்டாம். உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தீங்கனை துக்கப்படுத்த வேண்டாம். அந்த பொல்லாத ஆவிகள்லாம் விலகி போவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. விடுதலை தருவதற்காக நன்றி. நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே. பல விதத்திலான சோர்விலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, பலவிதமான பிரச்சனையிலிருந்து விடுதலை சொல்லுங்கள். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை வருவதாக. இன்றைக்கு ஒரு விடுதலை வீட்டுக்குள்ளே விடுதலை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை நாளாய் இருப்பதாக, ரட்சிப்பின் நாளாய் இருப்பதாக, ஆசீர்வாதத்தின் நாளாய் இருப்பதாக, சிறையிருப்புகள் திரும்புகிற நாளாய் இருப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்கள் நம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களே. சொல்லுங்கள், இயேசுவே கூப்பிடுங்கள். இயேசுவே. அந்த பரிதிமை கூட கூப்பிட்டது போல தாவீதின் குமாரனே இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டான். எல்லாரும் அதட்டினார்கள். நிறுத்து என்று சொல்லி இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னை காட்டிலும் அதிகமாய் கூப்பிட்டான். சொல்லுங்கள், இயேசுவே கூப்பிடுங்கள். இயேசுவே நன்றி அப்பா. இயேசு ராஜா நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. வீட்டுக்குள்ள சத்தம் துணிக்கட்டும். ஆண்டவரே இருக்கிற இடத்துல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அனைத்தையும் செய்து முடித்தவரே, எங்களுக்காக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தரே. நன்றி, 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் செலுத்த வேண்டியது எல்லாம் சிலுவையிலே செலுத்தி முடித்து விட்டார். உங்கள் பாவத்தின் எல்லாம் தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கு பெரிய விடுதலை தந்ததுக்காக எல்லாருக்காக நன்றி. எல்லாத்துக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. உங்களை தலை நிமிர பண்ணுகிறவர், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர
செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனை தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே
தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்கள், நீர் எங்களை தலை நிமிர பண்ணுகிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் எல்லாவற்றையும் குறித்து நான் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் அனுபவமா எங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஸ்தோத்திரம், எங்களுடைய ஆண்டவரே எல்லா விதமான போராட்டங்களுக்காகவும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஒரு ஜெயம் வருவதாக, ஜெயம் வருவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. இந்த நாளில் இருக்கிற அந்த போராட்டங்கள் விலகுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தலை நிமிர பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்களை தூக்கி எடுப்பதற்காக நன்றி. அநேக விதமான போராட்டங்கள் விலகட்டும். சொல்லுங்கள், ஹல்லேலூயா. விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்கள், வெற்றி உண்டு. நாங்கள் முன்னேறி செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், எனக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாய் இந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடி எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் எடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். இன்றைக்கு எல்லாம் உங்கள் தலையெழுத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவதற்காக, எல்லா விதமான தீமைகளை மாற்றுவதற்காக, சாபங்களை, நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை அகற்றுவதற்காக இப்பொழுதும் ஆண்டவரை விடுதலை கிருபையினால் வருகிற மீட்பு, விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் வருகிற மீட்பு உம்முடைய ஜனங்களுக்கு வந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே. இனி அந்த பில்லீசனிய வல்லமைகள், மந்திரவாத வல்லமைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட யாகங்கள், மந்திரங்கள், சூனியங்கள் எதிர்ந்தாலும் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக, எரிந்து போவதாக, பரிசுத்தாவின் அக்கினியாலே சுட்டரிக்கப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். சில வியாதிகள் மறைவதாக, அந்த வலிகள், வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வீழ்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. சொல்லுங்கள், என் மேலும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீண்ட காலமாய் செய்யப்பட்ட அந்த மந்திர தகடுகள் எங்கே புதைத்து வைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு விடுதலை, எல்லா தீய வல்லமிருந்து விடுதலை, அசுத்த ஆவியின் போராட்டத்திலிருந்து விடுதலை, அசுத்த கிரியிலிருந்து விடுதலை, மந்திரவாதத்திலிருந்து விடுதலை, சூனியத்திலிருந்து விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடுதலை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பெரிய வெற்றியை தருவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. சொல்லுவோமா? அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. சொல்லுவோம், அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. விசுவாசத்தை அறிக்கை பண்ணி சொல்லுங்கள், அல்லேலூயா. தோல்வி இல்லை சொல்லுங்கள், அல்லேலூயா. தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி உண்டு சொல்லுங்கள், வெற்றி உண்டு. நான் தோற்று போன இடங்களெல்லாம் கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறவர். தலை குனிந்த இடத்துல உங்களை தலை நிமிர பண்ணுகிறவர். இன்றைக்கு ஒரு ஜெயத்தை தருவதற்காக, விடுதலை தருவதற்காக, அபிஷேகத்தை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே சங்கீதக்காரன் தாவீது உடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை அவன் பார்க்கிறான். தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாருங்கள், பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வருகிறது. வெளியிலிருந்து வந்தால் கூட பரவாயில்லை,
அவனுடைய சொந்த மாம்சமானவனை அவனுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது எவ்வளோ வேதனை பாருங்கள். சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற சில நபர்கள் உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுடைய புருஷனே உங்களுக்கு விரோதமாக இருக்கும் பொழுது, உங்கள் மனைவியே உங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, சில பேப்பர்லாம் வாசிக்கிறோம், சில மனைவிமார்கள் தங்கள் புருஷனையே விஷம் வைத்து கொன்று விடுகிறார்கள் பார்க்கிறோம். சில இடத்துல பார்க்கிறோம் பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படிதான் தாவீதுக்கு விரோதமாய் அப்சலோம் விரோதமாய் செயல்பட்ட பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். பெற்ற மகன் அவன் தந்தையை அழிப்பதற்காக அவன் என்ன செய்ய வேட்டையாடி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். பாருங்கள், சொந்த வீட்டிலிருந்து பிரச்சனை, வெளியிலிருந்து பிரச்சனை பாருங்கள், பலவிதமான சவுல் குடும்பத்திலிருந்து பிரச்சனை, பல இடங்களிலே அவனுக்கு பிரச்சனை. அவனை பகைக்கிறவர்கள், சீமை என்கிறவன் தாவீதை மிகவும் தூஷித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் நம்ம நினைப்போம் எல்லாருமே நம்மளை நேசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை பகைக்க தான் செய்வார்கள். ஒருவேளை சிலர் பொறாமைப்படுவார்கள். கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். நல்லா தான் பேசிக்குவாங்க, பார்க்கும் பொழுது சிரிப்பாங்க, ஆனால் உள்ள ஃபுல்லாக அவங்களுக்குள்ளே பகை இருக்கும், கசப்பு இருக்கும், விரோதங்கள் இருக்கும். அவன் சொல்லுகிறான், எனக்கு விரோதமாக எழும்புவர்கள் அநேகர். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருந்தார்கள். அவனுக்கு ரட்சிப்பு இல்லைப்பா, கர்த்தர் அவனை கைவிட்டுட்டார், அவன் பேலியாளின் மகனை, இரத்த பிரியனை செத்துப்போன்னு சொல்லி ஒருத்தன் தூஷித்தான் பாருங்கள். அது மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது அநேகர் நம்மை தூஷிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நேரத்திலும் கூட நாம் சோர்ந்து போகாதபடி உங்களை அழைத்த ஒரு தெய்வன் இருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணின ஒரு தெய்வன் இருக்கிறார். அவர் முடிவு பரிந்தும் உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அங்கே அவங்க சொல்லுகிறான் பாருங்கள். ஆனாலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், விசுவாசமாக ஆண்டவர் அவன் சொல்லுகிறான் பாருங்கள், 3ஆம் வசனத்திலே, இவ்வளோ பிரச்சனை அவனுக்கு இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, சுற்றி இருக்கிற ஜனங்களில் பிரச்சனை, சவுல் குடும்பத்தின் மூலமாய் பிரச்சனை, அமலேக்கர் மூலமாய் வந்த பிரச்சனை, பல பிரச்சனைகள் அவனுக்கு இருந்தாலும் அவன் தைரியமாக விசுவாசத்தை வாயினாலே அறிக்கையை செய்கிறான். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரோமரில் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாயினாலே நாம் என்ன அறிக்கை பண்ணுகிறோம்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தாவே, நீர் என் கேடகம் அப்படின்னு சொன்னான். நீங்கள் சொல்லுங்களேன், ஆண்டவரே, நீர் என் கேடகம் அப்பா, நீர் என் கேடகம். நிறைய அம்புகள் வருது, அங்கே வார்த்தையினால் வருகிற அம்புகள், பலவிதமான மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகள், பலவிதமான பிரச்சனைகள் அவனை சுற்றி இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் என் கேடகம் சொல்லுங்க, பயப்படாதீங்க. அங்கேருந்து பிரச்சனை வருமோ, அங்கேருந்து வியாதி வந்துடுமோ, அந்த பிரச்சனை வந்துடுமோ, அவங்ககிட்ட இருந்து எனக்கு தீமை செஞ்சிடுவாங்களோ, பல இடங்களிலிருந்தே பிரச்சனை வரும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பயப்படாதீங்க. வேதம் சொல்ல அவன் சொன்னது போல், நீர் என் கேடகம், என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ நான் சிங்காசனத்தை விட்டு காட்டுக்கு அழுது கொண்டே போகிறான். சொந்த மகன் அவனை துரத்தும் பொழுது அவனுக்கு வேதனை இருக்க தான் செய்தது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறேன். நம்பிக்கையை பாருங்கள். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, அவ்வளோதான், தாவீதுடைய சிங்காசனம் காலியாயிருச்சு, அவன் அவ்வளோதான், இனிமேல் அவன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி தான் சிலர் சொல்லுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் எழும்ப முடியாது, இனிமேல் இந்த கடலிலிருந்து நீ வெளியே வர முடியாது, இனிமேல் இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என் கேடகம் ஆண்டவரே, என் மகிமை ஆண்டவரே, என் தலையை உயர்த்துகிறவர், மறுபடியும் என்னை உயர்த்துவேன், மறுபடியுமாக என்னை கொண்டு வருவீர நம்பிக்கையோடு அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்த பொழுது அவன் சொல்ல, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் வனாந்திரத்தில் நடந்து போகும் பொழுது சத்தமிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல, நீர் என் கேடகம் அப்படின்னு கத்துக்கிறான். ஆண்டவரே, நீர் என் மகிமை அப்படின்னு சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லும் பொழுது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறான். சிலர்லாம் கோவம் வந்துருச்சுன்னா, பிரச்சனை வந்தால் மனுஷரை பார்த்து கத்துவாங்க, பொண்டாட்டியை பார்த்து கத்துவாங்க, புருஷனை பார்த்து கத்துவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே தாவீது அந்த டென்ஷன்லாம் ஆகலை. அவன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் என்ன செய்தார்? எனக்கு செவி கொடுத்தார். கரனில் வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? நாம் கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். நீங்கள் கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இயேசுவே என்று கூப்பிடுங்க. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, அப்பா, என்னை எப்படியாவது ரட்சியும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பரிதிமை கூப்பிட்ட பொழுது
ஆண்டவர் அவனை எல்லாம் நிறுத்து. நீங்கள் சத்தம் விடும்போது தடைகள் வரதான் செய்யும். ஆனால் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையடைய வேண்டும். உடனே அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலும் கூட நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடுங்கள். உங்கள் ஜபத்தை நிறுத்தாதீங்க. ஜபத்தில் சிலர் ஜோமனாவே மௌனமாக உட்காந்துருப்பான். அது இல்லை, உங்கள் வாயை திறந்து ஜோம் பண்ணுங்க, சத்தமாக ஜோம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிற கர்த்தர். அது பரிசுத்த பர்வதத்திலிருந்து அதை கேட்டு ஜபத்தை கேட்கிற ஒரு தெய்வன் இருக்கிறார். உங்களுக்கு செவி கொடுத்தார். அவன் சொல்லுகிறான். இப்போ அவன் சொன்ன பிறகு நிம்மதியாயிட்டான். அவன் சொல்கிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. என் ஜபத்தை அவர் கேட்டுட்டார். சிலர் விசுவாசம் இல்லாமல் தொடர்ந்து கத்திட்டு கிடப்பாங்க. அப்படி அல்ல, நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தெய்வன். அவன் சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இப்போ எல்லாத்தையும் கர்த்தர் மேலே ஒப்புவிச்சிட்டேன். எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்கள், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் என்னை நடத்துவார். நான் படுத்து நித்திரை செய்தேன். சிலர் தூக்கம் வராமையே இருப்பாங்க. எனக்கு தூக்கமே வரலப்பா, அந்த பிரச்சனை நினச்சிட்டே இருந்தேன். அது ரொம்ப எனக்கு பயங்கரமான அது டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு இதனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தாங்குவார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பேன். இப்போ தைரியம் வருது. ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தைரியம் தருகிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை தருகிறார். அங்கு மாத்திரம் அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனை என்னை ரட்சியும், என் பகைஞர் எல்லாரையும் தாடையில அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டு. அவன் ஆண்டவருடைய ரட்சிப்பை பார்க்கிறான். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் எதிராய் வந்த அத்தனை பேரும் காலி பண்ணிட்டார். சொந்த மகனாக இருந்தாலும் அப்சலோமும் அவன் கருவாலி மரத்தில் தொங்கும் பொழுது அவனை குத்தி ஒரே குத்து கொண்டு போட்டான். அவன் எதிரிகள் எல்லாம் காலி. ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அவனுக்கு கர்த்தர் பெரிய அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கும் இந்த அதிகாலை நேரத்திலே நம்பிக்கையோடு சத்தமிட்டு கூப்பிடுகிற சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல, ஜெயம் கர்த்தர் கொடுப்பார். சத்துருக்கள் மேலே ஜெயத்தை கொடுப்பார். சத்துருக்கள் மேலே நீங்கள் மேற்கொள்ளுகிற கிருபை தருவார். எனவே தைரியமாகவே ஆண்டவரை சொல்லுங்கள், ஆண்டவர் நீர் என் கேடகம், ஆண்டவர் நீர் என் மகிமை, ஆண்டவர் என் தலையை நீர் உயர்த்துகிற தெய்வன். மறுபடியும் சிங்காசனத்தில் ஏற பண்ணினார் ஆண்டவர் தாவீதை. உங்களையும் ஆண்டவர் மறுபடியும் சிங்காசனத்திலே வைப்பார். ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் அந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பீர் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். பரலோக பிதாவே, இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவர் எதெல்லாம் இழந்து போயிருக்கலாம், சத்துருக்களை அவர்களை வேட்டையாடி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலும் அவர்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள், நீர் எங்கள் கேடகம், நீர் எங்கள் மகிமை, எங்கள் தலையை உயர்த்துகிறவர். ஓ ஹல்லேலூயா. நாங்கள் இனிமேல் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனையெல்லாம் உம்மிடத்தில் சொல்லிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் படுத்து உறங்கி நிம்மதியாக இளைப்பாற கிருபை தாரோம். தூக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல தூக்கம் வரட்டும் ஆண்டவரே. நிம்மதி வரட்டும், சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. அதை நினச்சி ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவீராக. தேவனுடைய கரம் அவளுக்கு ரட்சிப்பை கொண்டு வரட்டும். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய ரட்சிப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise.